எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கான வார்த்தை அழுக்கு வஸ்திரம். அப்படின்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துல கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் 3 விதமான வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு நீங்க அவருடைய இரத்தத்துல கழுவப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் எந்த நிலைமையில இருக்கு? இது மாம்சத்துக்குரிய வார்த்தை அல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தைகளை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். புதிதா வர்ற பிள்ளைகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க பின்னாடி என்கிட்ட கேட்கலாம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சகரியாக்கள் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இந்த பிரதான ஆசாரியன் தான் யோசுவா. பிரதான ஆசாரியன் யார் அப்படின்னா, பழைய ஏற்பாடு காலகட்டத்துல ஆசரிப்பு கூடாரத்துல நிற்க தகுதி உள்ளவர். அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அப்படின்னா அவர் வேறு பிரிக்கப்பட்டவர். ஒரு பாருங்க, லேவி கோத்திரத்தை அந்த 12 கோத்திரத்துல இருந்து வேறு பிரிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்ட இடத்துல இருந்து பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல நிற்கிறவன் தான் பிரதான ஆசாரியர். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பாருங்க, விரோதம் செய்ய யார் வந்து நிக்கிறா? சாத்தான் வந்து நிக்கிறான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் வந்து நிக்கிறான்னா, அதே நீங்க 3:2 படிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின் என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். அதே 3:3 யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். இப்ப அவன் தேவனுடைய பார்வையில நிற்கிறவன். அவனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. இது பழைய ஏற்பாடு காலகட்டத்துல. புதிய ஏற்பாடு காலகட்டத்துல அவர் தேவனுடைய பாருங்க, அந்த தேவன் குமாரனை அனுப்பி அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துல நம்ம கழுவப்பட்ட உடனே நமக்கு ஒரு வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். ஆவிக்குரிய பார்வையில ஒரு வஸ்திரம் இல்ல, அது 3-4 கேட்டகரியா இருக்கு. நம்ம ஒன்றின் பை ஒன்னா பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த வஸ்திரம் பழைய ஏற்பாடு காலகட்டத்துல இந்த யோசுவாக்கு ஏன் அழுக்காயிடுச்சு அப்படின்னா, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 34வது வசனம். இன்றைக்கு யோசுவாவினுடைய வஸ்திரம் அழுக்கானதும் சரி, இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட உங்களுடைய என்னுடைய வஸ்திரம் அழுக்கானதும் ஏன் வஸ்திரம் அழுக்காகுது அப்படின்னா, அழுக்கா ஏன் போகுது? உன் வஸ்திரத்தின் ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதுனால அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளிப்படுகிறதுனாலே அதை கண்டுபிடித்தேன். அப்படின்னா இன்னைக்கு குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்கள் அப்படின்னா, இன்னைக்கு நீ பரிசுத்தம் பண்ணப்பட்டவன், இந்த உலகத்துல வேறு பிரிக்கப்பட்டவன், மகா பரிசுத்த ஸ்தலத்துல அப்படின்னா நீ தேவனால வேறு பிரிக்கப்பட்ட ஆசாரியன். உன்னுடைய வஸ்திரத்துல அக்கிரமம் நிறைந்திருக்கு, பாவம் நிறைந்திருக்கு. ஏழை ஆத்துமாக்களுடைய ரத்தம் என்ன இருக்காம்? உன் வஸ்திரத்தினுடைய ஓரத்துல இருக்கு. அதான் நல்லா கவனிங்க. அதே ஏசாயா 59:3 சொல்லுது. நல்லா கவனிங்க. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறது. இன்னைக்கு நம்ம அக்கிரமம், பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யப்படும் பொழுது நம்முடைய வஸ்திரம் கரைப்படுகிறதா இருக்கு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஜெபிச்சும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கல. உங்க தரிசனம் முடக்கப்படுது, ஆலயம் முடக்கப்படுது. இன்னைக்கு ஒரு நுகத்துக்குள்ள ஏன் போறீங்கன்னா, உங்களோட வஸ்திரம் எங்கேயோ கரைப்பட்டுருச்சு. அது உலகத்தாலையா இருக்கலாம், நீ செய்த பாவத்தையா இருக்கலாம், இல்லாட்டி நீ செய்த அக்கிரமத்தினாலையா இருக்கலாம், இல்லாட்டி கர்த்தருக்கு விரோதமாய் ஏழை ஆத்துமாக்களுடைய ரத்தம், அநியாய பாவங்கள் உன்னை சூழும் பொழுது தேவன் உன்னிடத்துல வாசம் பண்ண முடியல. அதத்தான் ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 நீங்க பாருங்க, அங்க பாக்குறீங்க, உங்கள் அக்கிரமங்களையும் அங்க ஆரம்பிக்கிறார். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அதே போல 59:12 சொல்லுது, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியா இருக்கிறது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது, எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வஸ்திரம் அழுக்கானதுக்கு காரணம் என்ன? பிரதான ஆசாரணியாக யோசுவா ஆசரிப்பு கூடாரத்துல நிற்கிறவன், கர்த்தருக்காக பலிகளை செலுத்துகிறவன். அவனுடைய வஸ்திரம் அழுக்கா இருக்கிறதால யார் பக்கத்தை வந்து நிக்கிறா? பிசாசு வந்து நிக்கிறான் பழைய ஏற்பாடு காலகட்டத்திலேயே. அப்ப இன்னைக்கு புதிய ஏற்பாடு குமாரனுடைய இரத்தத்துல தேய்க்கப்பட்ட நானும் நீங்களும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரங்கள் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? கரைப்படுத்திடக்கூடாது. பாஸ்டர், வஸ்திரம்னு சொல்றீங்க, ஆனா புரியுது எங்களுக்கு. அப்ப இந்த புதிய ஏற்பாடு காலத்துல எங்களுக்கு எந்த வஸ்திரத்தை அவர் தரிச்சாரு? அப்படிப்பட்ட கேள்வி வருது தானே. அதான்
3 வஸ்திரங்களை கர்த்தர் உங்களுக்கு உடுத்துறாரு. எப்ப நீங்க பாவத்துல இருந்து வேறு பிரிக்க பாருங்க, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய இரத்தத்துல கழுவப்படும் பொழுது முதல் ரட்சிப்பின் வஸ்திரம், 2வது நீதியின் சால்வை, 3வது பாருங்க துதியின் உடை, 4வது வெண் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்ப கிடைக்குது அப்படின்னா, நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்படும் பொழுது அங்க உங்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படுதுன்னா, நல்லா கவனிங்க, ரட்சிப்பின் வஸ்திரம். ஏசாயா 61:10, கர்த்தருக்கு பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை பாருங்க எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பாருங்க, நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. நீங்க என்னைக்கு பாவத்திலிருந்து பாருங்க மனம் திரும்பி வர்றீங்களோ, ஞானஸ்தானம் என்றைக்கு எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுக்கு என்ன வஸ்திரத்தை உடுத்துறாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துறாரு. ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தினாலே உங்களுக்கு நீதியின் சால்வை வந்துருது. அப்படின்னா உலகத்துல பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறீங்க. பரிசுத்தமும் உன்னதமுமாய் பாருங்க இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க என்ன செய்றீங்க? திருப்பப்படுறீங்க. அதத்தான் கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்ப அழுக்கான வஸ்திரத்தை களைந்து, இந்த உலக பாவத்தை களைந்து, அக்கிரமத்தை களைந்து, உங்க மீறுதலை களைந்து அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு உடுத்தி நீதியின் சால்வையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா நீங்க கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீங்க. 2வது துதியின் உடை. இந்த 2 வஸ்திரமும் உங்களுக்குள்ள உண்மையாய் பரிசுத்தமாய் இருந்தா தான் துதிக்கிற உணர்வே வரும். அப்பதான் நீங்க ஜனங்களை கட்டவிழ்க்க முடியும். அப்பதான் நீங்க என்ன செய்யும்? ஜாதிகளை கர்த்தரிடத்துல கொண்டு வர முடியும். அதான் நல்லா கவனிங்க, பாருங்க, ஏசாயா 61:3 சொல்லுது, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்ப துதியின் உடை உங்களுக்குள்ள பாருங்க அனலாய், அந்த துதியின் அபிஷேகம் ரெட்டிப்பாய் வேணும் அப்படின்னா, அது மகிமையா வெளிப்படணும்னா ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையை நீங்க காத்து கொள்ளணும். அப்படின்னா திரும்ப அந்த பாவத்துக்குள்ள போக கூடாது, விட்டு வந்த அக்கிரமத்துக்குள்ள போக கூடாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பாருங்க, இந்த 3வது கேட்டகரி அப்படின்னா நான் சொல்ல போறது 4 தான். ஏன்னா அங்க ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் உடை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதுக்கு பாருங்க இன்னொரு வசனம் கூட துதியின் உடைக்கு சொல்றேன். ஏசாயா 61:3 பாருங்க, சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆல்ரெடி நான் படிச்சிருப்பேன், திரும்ப உங்களுக்கு அதை உணர்த்துறேன். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு தேவ பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துல கழுவப்பட்டு வரும் பொழுது, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்குது, நீதியின் சால்வையால போர்த்துறாரு. அதுக்கு அடுத்தது துதியின் உடை கிடைக்குது. பாருங்க, கடைசியா ஒரு வஸ்திரத்தை பார்க்க போறோம், அதுதான் வெண் வஸ்திரம். அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 3 வஸ்திரங்கள் அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் உடைய போர்த்தி, அவங்க 4வது கேட்டகரி எதுக்கு அவங்க உள்ள வர்றாங்கன்னா வெண் வஸ்திரம். அவங்க தான் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்கள், பாடுகளை கிறிஸ்துவின் நிமித்தம் அனுபவிக்கிறவர்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தேவ வசனத்தின் நிமித்தம் நிறைவேற்றி முடித்தவர்கள், தொடர்ந்து ஓடுகிறவர்களுக்கு தான் வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3வது அதிகாரம் பாருங்க 5வது வசனத்தை முதல் படிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த 3 காரியத்தையும் அவங்க கடந்து வந்தா அவங்க ஜெயம் கொள்ளுகிறவங்களா வர்றாங்க. அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாக்கு முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, வெளிப்படுத்தல் 3:5 படிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நீங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்தா தான் நீதியின் சால்வையை போர்த்து கொள்ள முடியும். நீதியின் சால்வையை போர்த்தா தான் துதியினோட தேவனோட நெருங்க முடியும். அப்பதான் ஜனங்களை கட்டவிழ்க்க முடியும். இதுக்கு அடுத்த கிரேடு தான் வெண் வஸ்திரம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுகிறது இல்ல. இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 3 வஸ்திரத்துல ஒண்ணு விட்டா கூட நீங்க பின்வாங்கி போயிருவீங்க. அதான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றமா போறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீங்களா? இவங்க எல்லாம் எந்த கேட்டகரினா பின்வாங்கி போனவங்க. அப்படின்னா இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்திலேயோ இல்லாட்டி நீதியின் சால்வையிலையோ இல்லாட்டி துதியின் உடையிலையோ ஏதோ ஒண்ணுல அவங்க தடுமாறி இருப்பாங்க. அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நான் இன்னைக்கு எல்லாம் சொல்ல முடியாதாலும் உங்களுக்கு நான் முக்கியமானதை சொல்றேன். நல்லா கவனி. ஒவ்வொரு வஸ்திரத்துல பின்வாங்கி போறதுக்கு ஒவ்வொரு வசனங்கள் இருக்கு. ஆவியானவர் எழுதுறார்.
அதை நம்ம ஆவிக்குரிய பார்வையில ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல போகும்போதுதான் கர்த்தர் விளங்கப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நீங்க வெளிப்படுத்தல் 3:18 இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு, உலகத்துல இல்ல ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நிர்வாணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில வெறுமை, தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்க உன்னால உணர முடியல, தேவனுடைய பாருங்க சமூகத்துல உன்னால செபிக்க முடியல, நீங்க நிர்வாணமாய் அவலட்சணமாய் இருக்கிறாய். அதை நீ திரும்பவும் அதை புதுப்பிக்கணும்னா வெண் வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ளு. வெண் வஸ்திரத்தை வாங்கணும்னா இந்த முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, அதுக்கப்புறம் பாருங்க துதியினுடைய போத்தி நீ ஜெயம் எடுக்கும் பொழுது உனக்கு வெண் வஸ்திரத்தை கர்த்தர் போர்க்கிறாரு. இன்னைக்கு உங்க சபைகளோ உங்க ஆவிக்குரிய நிலைமையில நீங்க எந்த வஸ்திரத்துல இன்னைக்கு விழுந்திருக்கிறீங்க? இல்லாட்டி இந்த 3 வஸ்திரத்தை நீங்க இன்னைக்கு வரையும் உடுத்த கர்த்தர் கிருபை கொடுத்து இன்னைக்கு ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? இல்லாட்டி ஊழிய பார்வையில சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த யோசுவாவினுடைய வஸ்திரம் அழுக்கா இருக்கிறதால பாருங்க கர்த்தர் உடனே பாருங்க அந்த அழுக்க கலைக்கிறார். பாருங்க அதே சகரியா 3:4 சொல்லுது, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்கள் என்ன நேரத்துல இருக்கு? வெள்ளை சேட்டு போடுறதாலேயோ, கருப்பு பேண்ட் போடுறதாலேயோ, வெள்ளை சாரி கட்டுறதாலேயோ ஒண்ணும் கிடையாது. உன் இருதயம் எந்த நிலைமையில இருக்கு? உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் என்ன நிலைமையில இருக்கு? என்ன நிலைமையில இருக்கு? ஜெபிக்கிறியா? உபவாசிக்கிறியா? வேதம் வாசிக்கிறியா? உனக்கு கொடுத்த ஊழியத்துல உண்மையும் உத்தமமா ஓடுறியா? இல்லாட்டி அந்த மூன்று வஸ்திரங்கள், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை விட்டு பின்வாங்கிட்டியா? நீதியின் சால்வையை கரப்படுத்திட்டியா? இல்லாட்டி துதியினுடைய ஜெபிக்காம, உபவாசிக்காம, வேதம் வாசிக்காம உன் இருதயம் இருள் அடைந்திருக்கா? ரோமர்ல கேட்கிறாருல, அவர்கள் கர்த்தரை அறிந்தும் பாருங்க அவர்கள் அறிக்கை பண்ணாம துதிக்காம அவங்க இருதயம் இருள் அடைஞ்சிருக்கின்றாங்கல்ல. அந்த வசனம் என்னன்னா, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அவர்கள் அந்த வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியால சொன்னது போல உங்க வஸ்திரங்களை நீங்க பாருங்க, சரி பாருங்க. உங்க வஸ்திரங்கள் ப்ரிப்பரேஷன் கரெக்டா இருந்தா தான் உங்க ஊழியம் கரெக்டா இருக்கும். உங்க வஸ்திரம் கரைபடாம இருந்தா தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவாரு. சபையில ஒரு மாற்றம் இருக்கும், ஊழியத்துல ஒரு மாற்றம் இருக்கும். நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருப்பாரு. ஆனா உங்க வஸ்திரம் கரைப்பட்டு இன்னைக்கு தேவனுடைய வசனத்துக்கு விலகி இன்னைக்கு வட்டிக்கு கொடுக்க, வட்டிக்கு வாங்க, குற்றமில்லாதவனுடைய ரத்தம், உலக பாவ அக்கிரமங்கள் உங்க வஸ்திரத்தை கரைப்படுத்திருச்சுன்னா நீங்க ஜெபிக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், அடையாளம் இருக்கும், அனுபவம் இருக்கும், ஆவியானவரோட தொடர்பு இருக்காது. நீங்க வேணும்னா ஆராய்ந்து பாருங்க. பல வருஷமா ஒரே வட்டத்துலதான் ஓடுவீங்க, உங்களால எழும்பி ஓட முடியாது. ஏன்னா வஸ்திரம் கரைப்பட்டுருச்சு. அதனாலதான் யோசுவாவை கர்த்தர் பாருங்க தூதனை சொல்லி அந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி அவனை கர்த்தர் திரும்பவும் மகிமைப்படுத்துறாரு. சாத்தான் விலகி ஓடி போறான். ஆனா பாருங்க அவன் பிரதான ஆசாரியன் தான். ஏன்னா பிரதான ஆசரிப்பு கூட ஆசாரியன் எங்க? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறவன் தான். ஆனாலும் அவனுடைய வஸ்திரம் என்ன செய்யுது? அக்கிரமங்களால நிறைந்திருக்கிறதால அவனால அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியல, போக முடியல. இன்னைக்கு அநேக பேர் நாம அப்படித்தான் அழைப்பை பெற்றிருக்கிறோம், தரிசனத்தை பெற்றிருக்கிறோம், பாருங்க ஊழியத்தை செய்யறோம், ஆனா வஸ்திரம் கரைப்பட்டது தெரியல. ஆனா ஜெபிக்கிறோம், ஒரு மாற்றம் இல்ல, உபவாசிக்கிறோம், ஒரு மாற்றம் இல்ல. இன்னைக்கு உங்களுடைய வஸ்திரம் என்ன நோக்கத்துல இருக்குன்னு நீங்க ஆவியானவரோட நடந்தா தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? சொல்லி கொடுக்க விரும்புவாரு. அதனால திரும்பவும் உங்க வஸ்திரங்களை புதுப்பிங்க. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் உடை, வெண் வஸ்திரம், இந்த 4 வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்க. காத்துக்கொள்ள தேவனோட நெருங்குங்க. எதுல எங்க விழுந்திருக்கீங்கன்னு தேவன்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசுவாரு. சோர்ந்து போகாதீங்க. உங்க அக்கிரமங்களை அறிக்கையிடுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க. சங்கீதம் 32:5 படி கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த வார்த்தைகள்ல ஏதாவது உங்களுக்கு பாருங்க சந்தேகங்கள் இருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களோட நீங்க என்ன செய்யுங்க, ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்பினால், சபைக்கு போக முடியாதவர்கள், ஆராதனையில கலந்து கொள்ள முடியாதவர்கள் யார் இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, எங்களோட கலந்து கொள்ளுங்க. சபைக்கு போக முடிஞ்சா, சபை இருந்தா உள்ள போ, ஆண்டுடைய வார்த்தையை கேளு, கர்த்தரோட நெருங்கு. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.